மோதிய ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். 80களில் ரஜினி கமலுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு நிறைய வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நடிகராக இருந்தவர் தான் பாக்கியராஜ். அப்படிப்பட்ட நடிகர் பாக்கியராஜ் மற்றும் ரஜினிகாந்த் படங்கள் இதுவரைக்கும் 25 முறை மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதன் முறையாக ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்கள் எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1979 தமிழ் புத்தாண்டுக்கு. இதுல ரஜினிகாந்துக்கு நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. ரஜினி கமல் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச நினைத்தாலே இனிக்கும் ஏப்ரல் 14ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல வெளியான இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாளிலேயே பாரதி ராஜா டைரக்ஷன்ல பாக்கியராஜோட புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வெறும் 22 நாளிலேயே எடுத்து முடிச்சிருக்காங்க. சோ இந்த மோதல்ல ரெண்டு படங்களுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1979 செப்டம்பர்ல நடக்குது. இதுல ரஜினிக்கு 6 இருந்து 60 வரை அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் சங்கீதா ஜெயலட்சுமி ஆகியோர் நடிச்ச 6 இருந்து 60 வரை அப்படிங்கிற படம் செப்டம்பர் 14ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 7 நாளிலேயே பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் வைவுக்கரசி ஆகியோர் நடிச்ச கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல ரஜினியோட 6 இருந்து 60 வரை படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1979 அக்டோபர்ல நடக்குது. இதுல ரஜினிக்கு அன்னையோர் ஆலயம் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா ஆகியோர் நடிச்ச அன்னையோர் ஆலயம் அக்டோபர் 19ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா பாக்கியராஜோட சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை அவரே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இந்த மோதல்ல ரெண்டு படங்களுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1980 ஜூன்ல நடக்குது. இதுல ரஜினிகாந்துக்கு அன்புக்கு நானடிமை அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு பாமா ருக்மணி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் சுஜாதா ரதி ஆகியோர் நடிச்ச அன்புக்கு நானடிமை ஜூன் 4ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த ஒரு வாரத்திலேயே பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் ராதிகா ஆகியோர் நடிச்ச பாமா ருக்மணி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ இந்த மோதல்ல ரஜினியோட அன்புக்கு நானடிமை படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1980 ஜூலையில் நடக்குது. இதுல ரஜினிக்கு காளி அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு ஒரு கை யோசை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் சீமா சுபா ஆகியோர் நடிச்ச காளி ஜூலை 3ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே ஜூலை மாசத்திலேயே பாக்கியராஜ் அஸ்வினி ஆகியோர் நடிச்ச ஒரு கை யோசை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தையும் பாக்கியராஜ் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இந்த மோதல்ல பாக்கியராஜோட ஒரு கை யோசை படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1980 தீபாவளிக்கு நடக்குது. இதுல ரஜினிக்கு பொல்லாதவன் படமும் பாக்கியராஜுக்கு குமரி பெண்ணின் உள்ளத்திலே அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா ஆகியோர் நடிச்ச பொல்லாதவன் படம் நவம்பர் 6ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல ரஜினியை ஆக்ஷன் ஹீரோவா மாத்தின முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதே நாள்ல பாக்கியராஜ் ராதிகா ஆகியோர் நடிச்ச குமரி பெண்ணின் உள்ளத்திலே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ இந்த மோதல்ல ரஜினியோட பொல்லாதவன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1981 ஜனவரியில் நடக்குது. இதுல ரஜினிக்கு தீ அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு மௌன கீதங்கள் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ் சரிதா ஆகியோர் நடிச்ச மௌன கீதங்கள் ஜனவரி 23ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தையும் நடிகர் பாக்கியராஜ் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அடுத்த 3வது நாளே ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா ஆகியோர் நடிச்ச தீ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ இந்த மோதல்ல பாக்கியராஜோட மௌன கீதங்கள் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1981 மார்ச்ல நடக்குது. இதுல பாக்கியராஜுக்கு இன்று போய் நாளை வா அப்படிங்கிற படமும் ரஜினிக்கு கழுகு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் ரதி அக்னிஹோத்ரி ஆகியோர் நடிச்ச கழுகு மார்ச் 6ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே மார்ச் மாசமே பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் ராதிகா ஆகியோர் நடிச்ச இன்று போய் நாளை வா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜோட இன்று போய் நாளை வா படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1981 மே மாசம் நடக்குது. இதுல ரஜினிக்கு தில்லுமுல்லு அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு விடியும் வரை காத்திரு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் மாதவி ஆகியோர் நடிச்ச தில்லுமுல்லு மே 1ஆம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 7 நாளிலேயே பாக்கியராஜ் சத்யகலா ஆகியோர் நடிச்ச விடியும் வரை காத்திரு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இந்த மோதல்ல ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1981 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல பாக்கியராஜுக்கு அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற படமும் ரஜினிக்கு ராணுவ வீரன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ் அம்பிகா ஆகியோர் நடிச்ச அந்த 7 நாட்கள் அக்டோபர் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணிருக்காங்க. அதே நாள்ல ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி ஆகியோர் நடிச்ச ராணுவ வீரன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ இந்த மோதல்ல பாக்கியராஜோட அந்த 7 நாட்கள் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல்
மோதல் 1982 தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல ரஜினிக்கு ரங்கா அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு தூரல் நின்னு போச்சு அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ் சுலக்ஷனா ஆகியோர் நடிச்ச தூரல் நின்னு போச்சு அப்படிங்கிற படம் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 300 நாட்களுக்கு அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்ணாங்க. அதே நாள்ல ரஜினிகாந்த், ராதிகா ஆகியோர் நடிச்ச ரங்கா படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இருந்தாலும் தூரல் நின்னு போச்சு பட அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1982 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல ரஜினிக்கு எங்கேயோ கேட்ட குரல் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு பொய் சாட்சி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், அம்பிகா ஆகியோர் நடிச்ச எங்கேயோ கேட்ட குரல் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்ணாங்க. அடுத்த 3 வாரத்திலேயே பாக்கியராஜ், ராதிகா ஆகியோர் நடிச்ச பொய் சாட்சி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ அதனால இந்த மோதல்ல ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் ரஜினிகாந்த், பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1982 அக்டோபர்ல நடக்குது. இதுல ரஜினிக்கு 3 முகம் படமும் பாக்கியராஜுக்கு டார்லிங் டார்லிங் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், ராதிகா ஆகியோர் நடிச்ச 3 முகம் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 250 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்ணாங்க. அடுத்த மாசமே பாக்கியராஜ், பூர்ணிமா ஆகியோர் நடிச்ச டார்லிங் டார்லிங் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் 3 முகம் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல ரஜினிகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த், பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1983 ஜூலையில் நடக்குது. இதுல பாக்கியராஜுக்கு முந்தானை முடிச்சு அப்படிங்கிற படமும் ரஜினிக்கு அடுத்த வாரிசு அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி ஆகியோர் நடிச்ச அடுத்த வாரிசு ஜூலை 7 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அதே ஜூலை மாசமே பாக்கியராஜ், ஊர்வசி ஆகியோர் நடிச்ச முந்தானை முடிச்சு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்கள் ஓடி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம நடிகர் பாக்கியராஜோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கு. மறுபடியும் ரஜினிகாந்த், பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1984 செப்டம்பர்ல நடக்குது. இதுல ரஜினிக்கு நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு தாவணி கனவுகள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், ராதிகா ஆகியோர் நடிச்ச தாவணி கனவுகள் செப்டம்பர் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே ரஜினிகாந்த், ராதிகா ஆகியோர் நடிச்ச நல்லவனுக்கு நல்லவன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. மறுபடியும் ரஜினிகாந்த், பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1985 தீபாவளிக்கு நடக்குது. இதுல ரஜினிக்கு படிக்காதவன் படமும் பாக்கியராஜுக்கு சின்ன வீடு அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், அம்பிகா ஆகியோர் நடிச்ச படிக்காதவன் நவம்பர் 11 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே நாள்ல பாக்கியராஜ், கல்பனா ஆகியோர் நடிச்ச சின்ன வீடு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. இருந்தாலும் படிக்காதவன் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த், பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1988 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல ரஜினிக்கு தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு இது நம்ம ஆளு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், சோபனா ஆகியோர் நடிச்ச இது நம்ம ஆளு ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த மாசமே ரஜினிகாந்த், பிரபு ஆகியோர் நடிச்ச தர்மத்தின் தலைவன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் பாக்கியராஜோட இது நம்ம ஆளு படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த், பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1989 ஏப்ரல் நடக்குது. இதுல ரஜினிக்கு சிவா படமும் பாக்கியராஜுக்கு என் ரத்தத்தின் ரத்தமே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், மீனாட்சி ஆகியோர் நடிச்ச என் ரத்தத்தின் ரத்தமே அப்படிங்கிற படம் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 2 வாரத்திலேயே ரஜினிகாந்த், சோபனா ஆகியோர் நடிச்ச சிவா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே சரியா ஓடல. மறுபடியும் ரஜினிகாந்த், பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1989 அக்டோபரில் நடக்குது. இதுல ரஜினிக்கு மாப்பிள்ளை படமும் பாக்கியராஜுக்கு ஆரிரோ ஆரிராரோ அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், அமலா ஆகியோர் நடிச்ச மாப்பிள்ளை அக்டோபர் 28 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 200 நாட்கள் ஓடி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 வாரத்திலேயே பாக்கியராஜ், பானுபிரியா ஆகியோர் நடிச்ச ஆரிரோ ஆரிராரோ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இங்க 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் ரஜினியோட மாப்பிள்ளை படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த், பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1991 அக்டோபரில் நடக்குது. இதுல ரஜினிக்கு நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு ருத்ரா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், ஜூஹி சாவ்லா ஆகியோர் நடிச்ச நாட்டுக்கு ஒரு நல்லவன் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே பாக்கியராஜ், கௌதமி ஆகியோர் நடிச்ச ருத்ரா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த், பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1992 பொங்கலுக்கு நடக்குது. இதுல ரஜினிக்கு மன்னன் படமும் பாக்கியராஜுக்கு சுந்தரகாண்டம் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், பானுபிரியா ஆகியோர் நடிச்ச சுந்தரகாண்டம் ஜனவரி 15 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்ணாங்க. அதே நாள்ல ரஜினிகாந்த், விஜயசாந்தி ஆகியோர் நடிச்ச மன்னன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாக்கியராஜோட சுந்தரகாண்டம் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் ரஜினிகாந்த், பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1992 ஜூன்ல நடக்குது. இதுல ரஜினிக்கு அண்ணாமலை படமும் பாக்கியராஜுக்கு அம்மா வந்தாச்சு அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், குஷ்பு
ஆகியோர் நடிச்ச அம்மா வந்தாச்சு அப்படிங்கிற படம் ஜூன் 26ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த நாளே ரஜினிகாந்த், குஷ்பு ஆகியோர் நடிச்ச அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜினியோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் முக்கியமான ஒரு படமா இருக்கு. சோ இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1992 தீபாவளிக்கு நடக்குது. இதுல ரஜினிக்கு பாண்டியன் படமும் பாக்கியராஜுக்கு ராசுகுட்டி அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், ஐஸ்வர்யா ஆகியோர் நடிச்ச ராசுகுட்டி அக்டோபர் 25ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாள்ல ரஜினிகாந்த், குஷ்பு ஆகியோர் நடிச்ச பாண்டியன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ இந்த மோதல்ல பாக்கியராஜோட ராசுகுட்டி படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் ரஜினிகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1995 உங்களுக்கு நடக்குது. இதுல ரஜினிக்கு பாஷா படமும் பாக்கியராஜுக்கு ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், நக்மா, ரகுவரன் ஆகியோர் நடிச்ச பாஷா ஜனவரி 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் ஒரு வருஷத்துக்கு அதிகமா ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. ரஜினிகாந்தோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு முக்கியமான படமா இருக்கிறது இந்த படம் தான். அடுத்த 2 நாளிலேயே பாக்கியராஜ், மீனா ஆகியோர் நடிச்ச ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் பாஷா அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல ரஜினிகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 2023 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல ரஜினிக்கு ஜெயிலர் படமும் பாக்கியராஜுக்கு 369 அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினியோட ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 600 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே ஆகஸ்ட் 25ஆம் தேதியில பாக்கியராஜோட 3.6.9 அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல. சோ இந்த மோதலையும் ரஜினிகாந்த் தான் வின் பண்றாரு.